ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேம் நகருக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஹாப்பி நியூ இயர். சந்தோஷமா இருக்கிறீங்களா? பழைய ஆண்டு போயிடுச்சு, 2024 காணாமல் போச்சு. இனி புதிய ஆண்டு, புதிய எண்ணத்தோடு புதிய மனிதர்களாய் நாம் இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளையும் செலவழிக்க ஆண்டவருடைய ஆசையோடு நாம் உடனிருந்து வழி நடந்து நம்மை பாதுகாத்து பராமரிக்கின்ற ஆண்டவர் துணையோடு இந்த ஆண்டு முழுவதையும் செலவழிக்க நாம் உறுதியெடுப்போம். ஆண்டு ஒன்றை புதிதாய் தந்து எம்மை ஆளும் இறைவா உமக்கே நன்றி. தீண்டும் இன்பமும் தெவிட்டா உறவும் தேடியே தொடரும் தேவனை போற்றி. ஈண்டு காக்கும் ஈசனும் அன்பில் இனிய உறவாய் இணைத்திடும் எம்மை மீண்டும் மீண்டும் புதிதாய் பிறந்து மாண்பில் வளர அருள் தாரும் என்றேன். அமர்வுக்குரியவர்களே, பூத்திருக்கும் இந்த புதிய ஆண்டு புதுமையையும் புத்தெழுச்சியையும் முழுமையையும் மேன்மையையும் தர வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். இறைவன் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டில அவருடைய ஆசிரை வேண்டி நாம் செய்ய இருக்கின்ற எந்த செயலாக இருந்தாலும் சரி, ஜெபத்தோடு துவங்குகையிலே அதிலே நாம் வெற்றியை பார்க்க முடியும். எனவே இந்த புதிய ஆண்டையும் இறைவனுடைய ஆசையோடு இந்த திருப்பலியோடு நாம் தொடங்கி இருக்கின்றோம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார், ஆசீர்வதிக்க காத்திருக்கின்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டதை போன்று இறைவன் 3 வகையான ஆசீரை நமக்கு முன்மொழிந்திருக்கின்றார். ஆண்டவர் மோசேயிடம் கூறியதை போன்று ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. முதலாவது ஆசி. இரண்டாவது ஆசி, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்னில் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. மூன்றாவது ஆசி, ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. அன்புக்குரியவர்களே, இறைவன் தரும் கொடைகளான ஆசிரான பாதுகாப்பு, அருள் மற்றும் அமைதி ஆகியவற்றை நமதாக்கி அதை பிறரோடு பகிர்ந்து இந்த புத்தாண்டை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாட செலவழிக்க நாம் வந்திருக்கின்றோம். எனவே முதல் ஆசிரான ஆண்டவர் உன் மீது உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. பாதுகாப்பு. நாம் வாழும் இன்றைய உலகம் பல்வேறு விதமான
இக்கட்டான சூழ்நிலைகள், பரபரப்பான நிலைகளில் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இயற்கை சீற்றத்தின் படையெடுப்பு, எத்தனை இடங்களில் வெள்ளம், புயல், சுனாமி என்று பல்வேறு விதமான இயற்கை பேரிடர்கள், பொருளாதார நெருக்கடிகள், சமூக முரண்பாடுகள், நோய்களின் தாக்குதல்கள் என பல்வேறு விதமான சீற்றங்களால், இழப்புகளால், சோதனைகளால் நாம் துவண்டு போய், ஆண்டவரே என்னோட யாரும் இல்லையா, எனக்கு யாருமே கிடையாதா, நான் தனிமரமாகிவிட்டேனா, நான் தனியொரு ஆளா என்று பாதுகாப்பிற்காக, உடனிருப்பிற்காக ஏங்குகின்ற இந்த வேளையில ஆண்டவர் சொல்லுகின்றார், மகனே மகளே கலங்காதே, நான் உன்னோடு இருக்கின்றேன், நான் உன்னை ஆசீர்வதித்து, நான் உன்னை பாதுகாத்து, நான் உன்னை வளமாக்குவேன் என்று சொல்லுகின்றார். Praise the Lord, praise the Lord, praise the Lord. எனவே அன்புக்குரியவர்களே, என்னை அன்பு செய்ய நண்பர்கள் இல்லையே, என்னை அரவணைக்க யாரும் இல்லையே என்று நாம் கலங்க தேவையில்லை. நம்மை படைத்து பராமரித்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்ற அன்பு தேவன் நம்மோடு இருக்கின்றார். எனவே அந்த நம்பிக்கையிலே நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் நாம் மறந்தவர்களாய் இந்த புதிய ஆண்டிலே புத்துணர்ச்சியோடு ஆண்டவரின் பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போம். ஒரு மனிதர் வயது முதிர்ந்தவர் தன்னுடைய 2 நாட்களை எண்ணிக்கொண்டு இருக்கின்றார். தன் எவ்வாறு வாழ்ந்திருக்கின்றேன், தன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்திருக்கின்றேன் என்று தன்னுடைய வாழ்க்கை பாதையை திரும்பி பார்க்கின்றார். அங்கே காலடி சுவடுகள் தென்படுகின்றன. 2 காலடி சுவடுகள். மீண்டும் அவர் விட்டு பார்க்கின்றார். அது 2 ஜோடி காலடி சுவடுகளாக இருக்கின்றது. அதை யாருடைய காலடி சுவடுகள்? நான் பிறந்தது முதல் இந்நாள் வரை என்னோடு கூட வந்து கொண்டு இருக்கின்றது. யாருடையது? என்னுடைய மனைவியுடையதா? இல்லை, அவள் இடையிலேதான் வந்தாள். என்னுடைய பிள்ளையுடையதா? இல்லை, அவளும் இறுதியிலேதான் வந்தாள். என்னுடைய பெற்றோருடையதா? அவர்கள் பாதையிலேயே என்னை விட்டு சென்று விட்டார்கள். யாருடையது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்றார். ஆச்சரியத்தோடு அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறதே ஆண்டவரை கேட்கிறார், ஆண்டவரே இது யாருடைய பாதச்சுவடுகள், காலடி சுவடுகள்? நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரை என்னோடு கூட வந்து கொண்டிருக்கின்றனவே என்று அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், மகனே நீ பிறந்தது முதல் இந்நாள் வரை உன்னோடு நான் உன்னை கரம் பிடித்து நடத்தி வந்து கொண்டு இருந்திருக்கின்றேன். எனவே அது என்னுடைய காலடி சுவடுகள் என்று கூறினாராம். அப்பொழுது அந்த மனிதன் மீண்டுமாக தன்னுடைய அந்த பாதையை நோக்குகின்றான். சில இடங்களில் அந்த ஒரு காலடி சுவடிகளை காணம், ஒரு ஜோடி பாதங்களை காணம், தனி ஜோடிகளாக 2 மட்டுமே இருக்கின்றன. அது எந்த மாதிரியான நேரங்கள், எப்படிப்பட்ட தருணங்கள் என்று இவர் உற்று நோக்குகையிலே அவன் எப்பொழுதெல்லாம் கவலையிலே கண்ணீரோடு உதவிக்காக, பாதுகாப்பிற்காக ஏங்கிக் கொண்டிருந்தானோ, கவலையிலே துவண்டு நின்றானோ, அந்த நேரத்தில் எல்லாம் ஒரு ஜோடி மட்டுமே இருந்தது பாதச்சுவடுகள். இவனுக்கு உடனே கோபம் வந்துவிட்டது. ஆண்டவரே இது உனக்கு நியாயமா, தர்மமா? நான் நன்றாக இருந்த, சந்தோஷமாக இருந்த, வளமையோடு இருந்த காலங்கள் எல்லாம் நீ என்னோடு உடன் வந்து கொண்டிருந்திருக்கிறேன். ஆனால் நான் தனிமரமாய் கவலையோடும் கண்ணீரோடும் நான் உதவிக்காக ஏங்கிய நேரத்திலே, சோதனையிலே துவண்ட நேரத்திலே நீ என்னை விட்டு போய்விட்டீரே, ஒரே ஒரு ஜோடி கால்சுவடை தானே இருக்கின்றது என்று கேட்க அவர் சொன்னாராம், அங்கு மகனே நீ அங்கே பார்க்கின்ற ஒரு ஜோடி கால் தடங்கள் உன்னுடையது அல்ல, மாறாக அவை என்னுடையது. நீ துவண்ட நேரத்திலே, உதவிக்காக ஏங்கிய நேரத்திலே, கவலையோடும் கண்ணீரோடும் தத்தளித்த நேரத்திலே நான் உன்னை என்னுடைய தோள் மீது சுமந்து வந்தேன் என்று சொன்னாராம். Praise the Lord, praise the Lord, praise the Lord. ஒரு தந்தை சுமப்பது போல் என்னை சுமந்து வந்தீரே, சுமந்து வந்தீரே, சுமந்து வந்தீரே, உந்தன் தோளின் மேலே தூக்கி என்னை சுமந்து வந்தீரே, ஒரு வழி சுமப்பது என்னை சுமந்து வந்தீரே. அன்புக்குரியவர்களே, நம்மை படைத்த இறைவன் நம்மை கைவிடுவது கிடையாது. தொடர்ந்து ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணித்துறையும் நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கின்றார், நம்மை பாதுகாத்து வழிநடத்திக் கொண்டிருக்கின்றார். எனவே அவரில் நாம் நம்பிக்கை கொண்டு வாழும் பொழுது அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடமும்
ஆண்டவருடைய பாதுகாப்பிலே நாம் இருக்கின்றோம் என்று நம்பி வாழும் பொழுது அனைத்திலும் நாம் வெற்றியை காண முடியும். அனைத்து நாட்களுமே ஒரு புதிய நாட்களாக, மகிழ்ச்சிக்குரிய நாட்களாக நாம் கொண்டாட முடியும். எனவே முதல் ஆசை, ஆண்டவர் உனக்கு ஆசை வழங்கி உன்னை பாதுகாப்பாராக என்று மட்டுமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் உன்னுடைய வாழ்நாள் ஒவ்வொரு நாளிலும் உன்னை பாதுகாப்பாராக என்ற ஆசிரியை உனக்கு உறுதிமொழியாக தருகின்றார். இரண்டாவது ஆசீர்வாதம், ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் மீது ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. அருளும் ஆசிரியரையும் கொடுக்கக்கூடியவர் யார்? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதான் சொல்லிடும், எல்லாம் உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாக இறைவனின் அன்பும் என்று அது ஒவ்வொரு திருப்பலியிலுமே அந்த வாழ்த்தை நாம் சொல்லுகின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் நம் திருமுகத்தை நம் ஒவ்வொருவர் மீதும் வீசி அவருடைய அருளை பொழிந்து கொண்டிருக்கின்றார். பல நேரங்களிலே நாம் துவண்டு போய் இருக்கின்ற நேரத்திலே, பலரும் எதிர்மறையாக சிந்திக்கின்ற நேரத்திலே நமக்கு நேர்மறையாக சிந்திக்க தோணும் என்றால் ஆகிய ஆண்டவருடைய அருள் நம்மோடு இருக்கின்றது என்று அர்த்தம். பல நேரங்களிலே நாம் வாழ்க்கையே முடிந்து விட்டதா என்று பலரும் இவ்வளவுதான் என்று நம்மை மட்டம் தாழ்த்துகையிலே, என்னை படைத்த ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், என் நம்பிக்கையை நான் பலரிட மாட்டேன் என்று நாம் உறுதியோடு சொல்லும் பொழுது அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய அருள் நம்மோடு இருக்கின்றது என்று அர்த்தம். லியோனார்டோ போப் என்கின்ற இறையியலாளர் சொல்லுகின்றார், நம்முடைய வாழ்விற்கு வளமையும் சிறப்பும் சேர்க்கின்ற ஒவ்வொரு காரியமுமே இறைவனிடமிருந்து எனக்கு வருகின்றது என்ற நினைப்பு, என்ற நம்பிக்கை நம்மிடம் இருந்தது என்றால் ஆண்டவருடைய அருளை நாம் நிறைவாக பெற்றிருக்கின்றோம் என்று சொல்லலாம். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் நம்மை துவள செய்யும் பொழுது, எது நீச்சல் போல அந்த பிராணி இல்லாத பொழுது, நாம் வெந்ததை தின்றுவிட்டு விதி வந்தால் சாபம் என்ற மனப்பான்மை இன்றி விதி விலக்காகவும் வித்தியாசமாகவும் நான் வாழ வேண்டும் என்கின்ற மன உறுதி, நம்பிக்கை நம்மோடு இருந்தது என்றால் ஆண்டவருடைய அருள் நம்மோடு இருக்கின்றது என்று அர்த்தம். எனவே அந்த ஆண்டவருடைய அருளை நாம் பெற்றவர்களாய் நிறைவாக அந்த அருளை நாம் பெற்று பிறரோடு பகிர்ந்து வாழும் பொழுது அவருடைய அருள் நம்மிடையே என்றென்றும் ஊற்றெடுக்கும். எனவே இரண்டாவது ஆசீராக ஆண்டவர் சொல்லுகின்றார், ஆண்டவர் திருமுகத்தை உண்மையில் ஒளிரச் செய்து உண்மையில் அருள் பொழிவானாக. மூன்றாவது ஆசீர், ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திரும்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆம் அன்புக்குரியவர்களே, பேச்சுக்கிரக மனிதர்கள் இருவர் பூமியை சுற்றி பார்க்க வந்தார்களாம். பூமியில் என்ன நடக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள ஆசையாக இருந்தது. ஒவ்வொரு இடமாக சென்று பார்க்கின்றார்கள். ஒரு இடத்திலே மக்கள் அதிகமாக கூடி இருக்கின்றார்கள். என்ன என்று பார்க்கும் பொழுது 2 பேரை கொன்ற ஒரு நபரை தூக்கிலிடப் போகின்றார்கள். எனவே அவனை பார்க்க இவ்வளவு கூட்டமாக இருக்கின்றது என்று அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு விட்டு கடந்து செல்லுகின்றார்கள். இன்னொரு நகரை சென்றடைகின்றார்கள். அங்கும் பெரிய கூட்டம், பாராட்டு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கின்றது. என்ன இந்த கூட்டம் என்று கேட்ட பொழுது அப்பொழுது ஒருவர் சொன்னாராம், இது போரிலே சண்டையிட்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பாராட்டு விழா நடந்து கொண்டு இருக்கின்றது. அதுவும் ஒரு சிறந்த வீரர் ஏறக்குறைய 25 எதிரிகளுக்கு மேல் அவர் சுட்டுக் கொண்டிருக்கின்றார். எனவே அவருக்கு வெகுமதிகளையும் பாராட்டுகளையும் நாட்டினுடைய அமைச்சர் கொடுக்க இருக்கின்றார் என்று சொன்னாராம். அவர்களுக்கு ஆச்சரியம். அங்கே 2 பேரை கொன்றவனை தூக்கிலிடப் போகின்றார்கள், இங்கோ 25 பேரை கொன்றவனை பாராட்டி பதக்கம் கொடுக்கின்றார்கள். என்ன உலகம் இது என்று யோசித்தார்களாம். நாம் அன்புக்குரியவர்களே, இன்று எங்கு பார்த்தாலும் அமைதிக்கு எதிரான பயங்கரவாதமும் தீவிரவாதங்களும் சண்டைகளும் போலோற்றுகின்றன. யுக்ரைன், ரஷ்யா போர், இஸ்ரேல், ஈரான் போர் என்று பல வகையான சண்டை சச்சரவுகள் அது நாடளவில் இருந்தது என்றால், நம்முடைய உலகளவிலே நம்முடைய நாட்டளவிலும் பல்வேறு விதமான போராட்டங்கள், அரசியல் தாக்குதல்கள். அது மட்டுமல்ல, நம்ம ஒவ்வொருவரின் குடும்பங்களிலும் எத்தனையோ பிரச்சனைகள், பிளவுகள், பிரிவுகள், சண்டைகள் நம்முடைய அமைதியை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றன. குடும்ப வாழ்வையை சின்னாபின்னமாக்கிக் கொண்டிருக்கின்றன. அமைதிக்காக இந்த நாடு மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவருமே ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா? அன்புக்குரியவர்களே, இறைவன் தருகின்ற அமைதி நம்மோடு தொடர்ந்து வர வேண்டுமேயானால், நிலவ வேண்டுமேயானால், நாம் ஒவ்வொருவருமே அந்த அமைதியின் கருவிகளாக, அமைதியை இணைப்பவர்களாக நாம் மாற வேண்டும்.
அமைதி புறா இன்றைய நாளிலே கைவர்களின் கையில் கசைக்கு பிழைகின்ற சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்லுகின்றார். அவரும் தம் திருமுகத்தை நம் பக்கம் திருப்பி நமக்கு அமைதி அருள்பவராக இருக்கின்றார் என்று. எனவே அன்புக்குரியவர்களே, யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகின்றார், உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று. உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம், உலகம் என்றுமே தர இயலாத சமாதானம் தருகின்றேன். உங்களுக்கு சமாதானம். அமர்ந்துக்குரியவர்களை, இந்த உலகம் கொடுக்க முடியாத சமாதானத்தை, நம்முடைய உறவுகள் கொடுக்க முடியாத சமாதானத்தை, நம்முடைய நண்பர்கள் தர முடியாத சமாதானத்தை, இவ்வுலக பொருட்கள், பணம், பொருள், பதவி, பட்டம் இவை கொடுக்க முடியாத சமாதானத்தை, அமைதியை நம்முடைய உள்ளத்தில் ஆண்டவர் கொடுக்க காத்திருக்கின்றார். இந்த அமைதி எனும் விதையை நாம் விதைக்கக்கூடியவர்களாக முதலிலே அதை சுவைத்து நம் உள்ளே, நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய குடும்பங்களிலே அந்த அமைதியை ஏற்படுத்தி அமைதியின் விதைகளாக நாம் மாறும் பொழுது நீதியின் வேர் தனித்தோகும் என்று யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே சொல்லுகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் அமைதியை கூறுவர்களாக, அமைதியை ஏற்படுத்துபவர்களாக, சண்டை சச்சரவுகளை மறந்து மன்னித்து ஆண்டவருடைய இரக்கத்தையும் பரிவையும் விதைத்து அமைதியை ஏற்படுத்தி ஆண்டவர் தருகின்ற அந்த அமைதியை முழுமையாக மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். எனவே இந்த 3 ஆசிரியையும் மீண்டும் ஒரு முறையாக நாம் சொல்லுவோம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திரும்பி உனக்கு அமைதி அருள்வாராக. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அன்புக்குரியவர்களே, இந்த பாதுகாப்பும் அருளும் அமைதியும் ஆண்டவர் தருகின்றார். அதே நேரத்திலே அதை நமக்கு பெற்றுத் தரக்கூடிய மிகப்பெரிய உன்னத கொடையாக நமக்கு இருப்பவர் நம்முடைய அன்னை மரியாள். இன்று 3 விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என்னென்ன விழாக்கள் சொல்ல முடியுமா? புத்தாண்டு, மரியாள் இறைவனின் தாய், 3வது சொல்லிட்டீங்கன்னா ரோசரி, திருக்குடும்ப படம் கிடைக்கும். ஒரு திருக்காட்சி பெருவிழாவா? அது பெருவிழா. உலக அமைதியின் நாள், இன்டர்நேஷனல் டே ஆஃப் பீஸ் என்று சொல்லுவார்கள். எனவே யாருமே சொல்லல, யாரும் நிற்கக்கூடாது. ரோசரி உலக அமைதியின் நாளாக 3வது. எனவே புத்தாண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் நம்முடைய தாயாகிய இந்த நாளை அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற விழாவையும் அதே நேரத்திலே உலக அமைதியின் தினமாகவும் விழாவாகவும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 8ஆம் நாள் குழந்தையை பேர் வைத்த நாளையும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இது 3 முக்கிய விழாவாக. எனவே இறைவன் கன்னி மரியாள் இறைவனின் தாய் என்று நம்முடைய திருச்சபையின் வரலாற்றிலே பல்வேறு விவாதங்கள், பிரிவினைகள், பிளவுகள் இந்த விசுவாச சத்தியத்தை வைத்து உண்மையிலேயே அன்னை மரியாள் கடவுளின் தாயா? எபேசு சங்கத்திலே நடந்த கிபி 431ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை நடைபெற்ற அந்த எபேசு சங்கத்திலே பல்வேறு விதமான விவாதங்கள் நடைபெற்றது. உண்மையிலேயே மரியாள் இறைவனின் தாயா? இறைவன் இந்த விவாதத்திற்கு நெஸ்டோரியஸ் ஒரு கப்பலை கொள்கையை பரப்பி வந்தார். கான்ஸ்டான்டினோபிளை ஆயராக இருந்த நெஸ்டோரியஸ், அதாவது இயேசு பிறக்கையிலே சாதாரண மனிதராக, சாதாரண குழந்தையாகத்தான் இருந்தார். மனிதராகவே, மனித இயல்பில் மட்டுமே இருந்தார். ஆனால் அவர் வளர வளரத்தான் இறை அனுபவத்தை பெற்றுக் கொண்டார், இறை தன்மையை பெற்றுக் கொண்டார், கடவுளுடைய அந்த தன்மையை பெற்றுக் கொண்டார் என்று இது திருச்சபையிலே சலசலத்தை ஏற்படுத்தியது. எனவே அவர் இந்த உண்மை, இந்த கூற்று உண்மை அல்ல என்று திருச்சபையிலே அவர்கள் நிரூபித்தார்கள். எனவே இந்த கூற்றானது புறம் தள்ளப்பட்டது. தியோடோகோஸ் என்று சொல்லுவார்கள் கடவுளின் தாய்.
அதாவது அன்னை மரியாள் அந்த வானதூதர் கபிரியேல் தூதர் அவருக்கு வாக்கு சொன்ன அந்த நிமிடத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கி வந்தார். எனவே அந்த நிமிடத்திலேயே அவர் வயிற்றிலே உருவான கருவானது கடவுளின் வல்லமையால் கடவுளின் குழந்தையாக உருவாக்கியது. எனவேதான் நாம் இறைவன் அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்று தொடக்க முதலே இறுதி வரை இன்று வரை கடவுளின் தாயாக அவர் இருக்கின்றார் என்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். எனவே அன்னை மரியாள் நமக்கு இந்த 3 அடைக்கொடைகளையும் உள்ள ஆசீர்வாதங்களையும் பெற்றுத்தரக்கூடிய கருவியாக இருக்கின்றார். பாதுகாப்பையும் பராமரிப்பையும் அவருடைய பரிந்துரையின் வழியாய் ஒவ்வொரு நாளும் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்திலே எலிசபெத் அம்மாள் என்ன சொல்லி அன்னை மரியாளை வாழ்த்தினாள்? அருள் மிக பெற்றவளே வாழ்க. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த அருளை நிறைவாக பெற்றிருக்கின்ற அன்னை மரியாள் நமக்கும் அந்த அருளை இயேசு கிறிஸ்துவின் வழியாக பகிர்ந்து தந்து கொண்டிருக்கின்றாள் ஒவ்வொரு நாளிலும். அதே நேரத்திலே அமைதியை விளைப்பவளாக அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே எந்த இடத்திலும் அன்னை மரியாள் கோபப்பட்டோ விவாதம் செய்தோ நாம் பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு அமைதியாக அந்த நிகழ்வுகளை எல்லாம் தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தவளாக அமைதியின் கருவியாக சமாதான புறாவாக தேர்ந்தெடுக்கின்றான். எனவே அந்த அமைதியை நம் ஒவ்வொருவருக்கும் தர ஒவ்வொரு நாளுமே பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றான். எனவே அவருடைய அந்த விழாவினை அன்னை மரியாள் அன்னை கடவுளின் தாய் என்று கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த விழாவினை நாம் அவருடைய பாதுகாப்பையும் அவர் தருகின்ற அருளையும் ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதியையும் நிறைவாக பெற்று மகிழ தொடர்ந்து அவளுக்கு உகந்தவர்களாக வாழ தொடர்ந்து வர வேண்டுமோ நாம் செயல்படுத்த இருக்கின்ற இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளையுமே ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாய் ஆண்டவரின் ஆசிரியை பெற்று அதை நாம் பிறரோடு பகிர்ந்து வாழுவோம். இறுதியாக இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான நாள். சில பிள்ளை எல்லாம் நாங்க வீட்டுல பூசை முடிஞ்ச உடனே எத்தனை பேருக்கு போய் ஆசீர்வாதம் வாங்குறமோ எண்ணிக்கொண்டிருப்போம். எனவே இன்று பார்ப்பவர்கள் அனைவரிடமும் பெரியவர்களிடம் பெரியவர்களிடம் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ளுவோம். எனவே ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த ஆசீர்வாதம் நம்ம ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இல்லங்களிலும் குடும்பங்களிலும் அன்பியங்களிலும் நம்முடைய பங்கிலும் தொடர்ந்து நிலவ வளர ஜெபிப்போம். இறை ஆசிரை பெற்று மகிழ்வோம். ஹாப்பி நியூ இயர்.